TBC Tamil News. TBC-யின் தலைப்பு செய்திகள். தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக் கொள்ளவில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. வாக்கு சீட்டு அச்சிடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவிப்பு. விசேட வர்த்தமானியும் வெளியீடு. பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வேலை திட்டத்தை இடைநடுவில் கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி வலியுறுத்து. வரிக்கு மேல் வரியை சுமத்தும் தற்போதைய பொருளாதார யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவிப்பு. அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரசாரங்களை நடத்துவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. வணக்கம். டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவர்களுக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும் தமிழ் வேட்பாளர்கள் குறித்து மக்கள் அலட்டிக் கொள்ளவும் இல்லை எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 40 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 39 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் சுமூகமாக போகும் என்று நம்புகிறேன். கிழக்கில் சாணக்கியனுக்கு 60 கோடி ஜனாதிபதியால் வழங்கப்பட்டதாகவும் மேலும் சில மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கியதாக கூறப்படுவதுடன் பல்வேறு விமர்சனங்களும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி எந்த அடிப்படையில் நிதி வழங்கினார் என அவரிடம் வினவிய போது இதுபோலத்தான் நானும் கேள்விப்பட்டுள்ளேன். எதிர்ப்பு அரசியலில் ஈடுபடும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகத்தான் எனக்கும் தெரிய வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். தற்பொழுது தமிழ் பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கு வடக்கு கிழக்கில் முஸ்தீபுகள் நடைபெறுகின்றது. பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என அவரிடம் வினவப்பட்டது. அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் நான் பலருடன் கலந்துரையாடி கிரகித்துக் கொண்டதற்கு அமைவாக பொது வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள். தமிழ் மக்களுக்கு நீண்டகாலமாக உள்ள அரசியல் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சினைகள் உள்ள நிலையில் எதனை அடிப்படையாக கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள் என அவரிடம் வினவிய போது அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்பு, அதாவது நாடு பொருளாதார வீழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்த போது இன்று ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முன்வந்திருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை பொறுப்பெடுத்து பிரச்சினையிலிருந்து மீட்க உதவுமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர யாரும் முன்வரவில்லை. அவர் துணிச்சலோடு வந்து ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தியுள்ளார். அன்றிலிருந்து அவருக்கே வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வந்துள்ளேன். அதேவேளை தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு அவரது காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன். அவர் மாத்திரம் வென்று வந்தால் போதாது, அவருடன் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களும் வெற்றி பெற வேண்டும். இபிடிபியை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நடக்கப் போகும் பாராளுமன்ற தேர்தலிலும் இபிடிபிக்கும் கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பிறகு எமது மக்கள் நீண்டகாலமாக எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கும் குறுகிய காலத்திற்குள் தீர்வு காணலாம் என்று நம்புகிறேன். நான் ஆதரிப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாகும். கடந்த காலத்தில் கட்சிகள் அதை செய்து காட்டவில்லை. தமிழ் தரப்பினரும் தோல்வி கண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு சீட்டுகளை அச்சிடுவதற்கு முன்னரான சரிபார்ப்பு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன. உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டை அச்சிடுவதற்கான உத்தரவு அடுத்த சில தினங்களில் அரச அச்சகத்திற்கு வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த முறையை விட தற்போது வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கமைய வாக்கு சீட்டின் நீளம் 27 அங்குலம் வரை அதிகரித்து உள்ளதுடன் ஒரே பக்கத்தில் வாக்குச்சீட்டை அச்சிடவும் முடியும். எனவே வாக்குச்சீட்டுக்கான செலவு மதிப்பிடப்பட்ட செலவினத்தை விடவும் அதிகரிக்கும்.
எனவே மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீட்டின் குறித்த அச்சிடல் பணிகளை முடிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்காளர் ஒருவருக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி வாக்காளர் ஒருவருக்கு 109 ரூபாவை தேர்தல் பிரசாரத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர் செலவிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனுடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல் நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவராலும் தீர்க்க முடியாமல் போன பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்திருந்தாலும் சரியான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த வேலை திட்டத்தை இடைநடுவில் கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஆஸ்க் ரணில் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமூக வலைதளங்களூடாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கடந்த 75 வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக எதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்திய போதிலும் அது உண்மை இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய பொருளாதாரம் தொடர்பில் பேசி மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகள் உருவாக்கிய நிலைப்பாடே நாட்டின் விரைவான பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக அமைந்தது எனவும் தெரிவித்தார். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக பாரிய குழு தன்னோடு இருப்பதனாலேயே ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நண்பர்களை பாதுகாத்துக் கொண்டு மக்களின் மீது வரிக்கு மேல் வரியை சுமத்தும் தற்போதைய பொருளாதார யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி நகரில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 5வது பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மூலம் தொழிலாளர் வர்க்கத்தின் ETF, EPF நிதியை கொள்ளையடித்து முதல் தர செல்வந்தர்களை பாதுகாக்கும் ஆட்சியே நாட்டில் காணப்படுகிறது. நாட்டின் தலைவர் மக்கள் மீது அதிக வரிச்சுமையை சுமத்தி கொண்டு செல்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையின் பிரகாரம் அவ்வாறு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தாகும். அந்த நிபந்தனைகளில் அவ்வாறான எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு ராஜபக்ஷக்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் நெருக்கடிக்கு தீர்வு காண தயார், அதிகாரத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு கடிதம் அனுப்பினோம். அந்த கடிதம் கிடைத்தது என்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பதிலளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது ஊழலுக்கும் மோசடிக்குமான முற்றுப்புள்ளி எனவும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது எமது பிரதான நோக்கம் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே ராஜபக்ஷக்கள் ஒருபோதும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள் எனவும் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி ரணிலின் அளவிற்கு பொய்யுரைத்தால் பரவாயில்லை, ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு அவ்வாறான விடயங்களை கூறுவது பொருத்தமற்றது எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இந்த பாராளுமன்றத்தில் நீண்டகாலமாக அமைச்சு பதவிகளை வகித்த அரசாங்கங்களை அமைத்தவர்களே இருக்கிறார்கள். அவர்களின் தேர்தல் இயக்கம் இந்த சிறப்புரிமைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதாகும். அதாவது இந்த நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்ட மோசடிகள், ஊழல்கள் நிறைந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்திய குழுக்கள் பகிர்ந்து கொள்வதில் மல்லுக்கட்டலில் ஈடுபட்டுள்ளார்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு பகுதியை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். நாமல் ராஜபக்ஷ ஒரு பகுதியை வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். சஜித் பிரேமதாச ஒன்று சேர்ந்த குப்பை மேடுகளை சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். அதுதான் அவர்களின் தேர்தல் இயக்கம். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் இயக்கத்திற்கு நாங்கள் நீண்ட காலமாக தயாராகி வந்துள்ளோம். அதற்காக நாங்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைப்புகளுடன் செயலாற்றி வந்துள்ளோம். சட்டத்தரணிகள் குழுக்கள், பொறியியலாளர்கள், கலைஞர்கள், தொழில் வாண்மையாளர்கள், இளைப்பாறிய முப்படை கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போலவே ஏனைய இளைப்பாறியவர்கள், வலது குறைந்தோர், கமக்காரர்கள், மீனவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் அணி திரட்டி வந்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வடமாகாண இளைஞர்கள் தம்மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கலனியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய இலங்கை என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் தொடர்ந்தும் உள்ளோம். வடக்கு கிழக்கு ஒன்றிணையக்கூடாது என்ற நிலைப்பாடே தம்மிடம் உள்ளது. காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது என்ற கொள்கையே பேணப்படுகிறது. ஏனைய கட்சிகளைப் போன்று தேர்தல் காலங்களில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்கையை மாற்றப் போவதில்லை. இது வடக்கு இளைஞர்களுக்கு நன்கு தெரியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரசாரங்களை நடத்துவேன். எம் மீதான மக்கள் நம்பிக்கை இன்றும் உறுதியாக உள்ளது. நிச்சயம் வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். கலனி ரஜமகாவிகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தல் என்பது சவால் மிக்கது. அனைத்து தரப்பினரும் வெற்றி பெறவே முயற்சிப்பார்கள். ஆகவே இந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு சவாலானது. எம்மை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றி பேசி இனி பலனில்லை. செல்பவர்களை பலவந்தமாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது. பலவந்தமாக வெளியேற்றவும் முடியாது. இருப்பவர்களை கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவேன். மீதான மக்களின் நம்பிக்கை இன்றும் உறுதியாக உள்ளது. நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். தேர்தல் காலத்தில் எம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் கால பிரசாரமாக காணப்படுகிறது. சேறு பூசுவதை விடுத்து கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயல்படுமாறு அரசியல் தரப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் வாக்களிப்பு தினத்திற்கு முந்தைய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃபரல் தெரிவித்துள்ளது. மாவட்ட மட்டத்திலான தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சமூக ஊடக கண்காணிப்பு அறிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் டிபிசிக்கான இன்றைய தமிழ் காலை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது தமிழ் மாலை செய்திகளை இன்று மாலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.